நம்ம இடத்துல என்ன இருந்தாலும் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது அவனை வைராக்கியம் உள்ளவனாக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது அவனை தரமுள்ளவனாக்கும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது அவனை பயனுள்ளதாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவனை எப்படி மாற்றும்? சொல்லுங்களேன், கையை வைத்து சொல்லுங்களேன். வைராக்கியம் உள்ளவனாக்கும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், வைராக்கியம் உள்ளவனாக்கும். வைராக்கியம் உள்ளவனாக்கும். பரிசுத்த ஆவியானவர், அவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும், அவரில் நீங்க நிரம்பணும், அவருடைய வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக பிரயாசப்படுவாரு. இந்த கொர்நேலியனுடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டாரு. அதுக்கு இவர் அர்ப்பணிச்சாரு. இவர் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தால், வேலைக்காரங்களை விட்டு பேதுருவை அழைப்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு தூரத்துக்கு எதுக்கு வேலைக்காரங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி விட்டிருந்தார் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு தொடக்கம் தொடங்காமல் போயிருக்கும். புறஜாதியர்களுக்கு அபிஷேகம், ஆவியின் வரங்கள், ரட்சிப்பு எல்லாமே தொடங்கினது கொர்நேலி வீட்டிலே. அல்லேலூயா. இன்னொன்றை நான் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறேன். இந்த கொர்நேலி வீட்டில் ஆவியானவர் காத்திருக்க அவருக்கு மனசு இல்லை. நம்மெல்லாம் எப்போ அபிஷேகத்தில் ஜெபம் நிரம்புவோம்? பிரசங்கம் முடிந்த பின்பு அபிஷேகத்தில் நடத்தும் பொழுது, ஜெபம் நடத்தும் பொழுது தான் மக்கள் பரிசுத்தாவில நிரம்புவார்கள். ஆனால் கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பாதி பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது. பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கையிலேயே எல்லார் மேல ஆவியானவர் இறங்கினார். நான் விசுவாசிக்கிறேன், கொர்நேலி எவ்வளவு வாஞ்சி இருந்தாரோ அதை விட ஆவியானவர் அவங்க மேல இறங்குறதுக்கு வாஞ்சியா இருந்தாரு. கொஞ்சம் கூட அவரால் காத்திருக்க அவருக்கு மனதில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவர் அப்படி இறங்கணும், ஆவியானவர் அப்படி வாஞ்சி உள்ளவரா இருக்கணும், வைராக்கிய வாஞ்சி உள்ளவரா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் வாலிபர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாசையெல்லாம் எட்டா கனியா இருக்கிறது. அப்படித்தானே? அப்படித்தானே? வாலிப தம்பிகள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எட்டாத கனியா இருக்குது. அப்படித்தானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், வாலிப பிள்ளைகளுக்கு அபிஷேகம் எப்படி இருக்குது? எட்டா கனியா இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே ஆவியானவர் இறங்கணும். சும்மா ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆவியானவர் இறங்கணும். நீங்கள் வல்லமையினால நிரம்பணும். புது புது பாஷைகளை தேவன் கொடுக்கணும். இந்த கொர்நேலி வீட்டில் ஆண்டவர் அவங்க மேலே இறங்குகிறத விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் பார்க்கும்படியும் செய்தார். அவங்க அந்நிய பாஷை பேசுகிறத கேட்கும்படி செய்தார். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்நிய பாஷைனா எதுன்னு தெரியாது, ஆவியானவர்னா யாருன்னு தெரியாது, இயேசுவை அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அன்றைக்கு கொர்நேலி வீட்டில் தேவன் இறங்கினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தூரமாக இருக்கக்கூடாது, நமக்கு பக்கத்தில் இருக்கணும். எப்பொழுது நிரப்புவேன், எப்பொழுது நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக காத்திருக்க கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மாத்திரமல்ல, வேற எந்த நன்மையையும், நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலையும் தேவன் உடனே தர வேண்டும், உடனே தர வேண்டும். எலியா ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உடனே அக்கினியாய் வானத்திலிருந்து இறங்கினார் அல்லவா? அதே போல பெருமழைக்காய் ஜெபித்த பொழுது உடனே ஆவியானவர் இறங்கினார் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தாமதிக்க கூடாது, காத்திருக்க கூடாது, உடனே அற்புதம் செய்ய வேண்டும். நாமும் கொர்நேலியை போல அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ள மக்களாக இருந்தாள். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.
பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் வரங்கள். வரங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாலே அவருக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது தம்பி? என்ன இருக்குது? வரங்கள். சொல்லுங்களேன், என்ன இருக்குது? வரங்கள். அந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அது முதல்ல உங்களை வைராக்கியம் உள்ளவனாக்கும். வாசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி ஒருவனாயிருந்தான். எசபேல் என்கிற ஒரு ராணி, அவளுடைய பேர் என்ன பேரு? எசபேல். சொல்லுங்க, எசபேல். அவள் ஒரு ராணி. ஆகாப் ராஜாவை தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு விக்கிரகங்களை, பாகாலுடைய வழிபாடுகளை பெருக்கினாள். அவளுடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளெல்லாம் பட்டயத்தில் கொலை செய்தார். அந்த காலகட்டத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எல்லாத்தையும் கொண்டு போட்டா. நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு விசுவாச போராட்டம் வரும்பொழுது, விசுவாச சோதனை வரும்பொழுது, ஆண்டவரை நீங்கள் மறுதலியாமல் இருப்பீங்களா? ஆண்டவருக்காக நீங்கள் நிற்பீங்களா? சாதாரண காரியத்திலேயே கர்த்தருக்குள்ளே மக்களுக்கு உறுதியாக என்ன செய்ய முடியலை? நிற்க முடியலை. அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு மரண போராட்டம் வரும்பொழுது விசுவாசத்தில் நிற்பீங்களா? ஆனால் இந்த எலியா நின்னாரு. காரணம் அவருக்குள்ள வைராக்கியம். அது சாதாரணமான வைராக்கியம் அல்ல, அதுவும் வெகு பக்தி வைராக்கியம். ஒரு குடும்பமே ஆண்டவரை விட்டு போனாலும், உங்க உறவினர்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு போனாலும், சபையில் உள்ள மக்கள் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு போனாலும், விசுவாசத்தை விட்டு போனாலும், பின்மாற்றத்துக்குள்ள போனாலும், நீங்க ஒருவனா, நீங்க ஒருத்தியா கர்த்தருக்காக அதுவும் வைராக்கியமா நிக்கிறீங்கன்னா அதுதாங்க உங்களை வைராக்கியம் உள்ளவர்கள் ஆக்கி இருக்கிறது என்ற அர்த்தம். அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வரங்கள் தான். இந்த எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் எல்லாரும் போய்விட்டார்கள். பலிபீடத்தை இடித்தார்கள். தீர்க்கதரிசியை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். எல்லாரும் விக்கிரகத்தை பின்பற்றி போனாங்க. ஆனா யாரு போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காக நிற்பேன். நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை சொல்லி. அதே போல என்னுடைய தேவனுக்காக நான் அவரை விட்டு போக மாட்டேன், அவரை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க நிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் வைராக்கியம். தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களே. உத்தமத்தில் உறுதியா இருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியா நிற்கிறது, கர்த்தருக்காக நிற்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கிறது. ஆண்டவர் விட்டு போக மாட்டேன், சத்தியத்தை விட்டு போக மாட்டேன், சத்தியத்தை கை கொள்வேன். சமுதாயத்திலிருந்து என்னை ஒதுக்கி வச்சாலும், குடும்பத்திலிருந்து என்னை ஒதுக்கி வச்சாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன். அவன் பேர் தான் எலியா. அவன் தான் வரங்களை பெற்றவன். அப்படிப்பட்ட ஒரு எலியாவாக நீங்க நிக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியின் வரங்கள்ல நடத்துறாரு. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லைன்னு வச்சுங்களேன் பிரதர், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கும், வெதுவெதுப்பான. அதாவது இப்படி மக்களைத்தான் எலியா என்ன சொல்றாரு தெரியுமா? குந்தி நடக்கிறோங்க.
எப்படி நடக்கிறவங்க? குந்தி குந்தி நடக்கிறேன். நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்கிறீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, வேளாங்கண்ணி தெய்வமானால் போ வேளாங்கண்ணிக்கு, குடும்பத்தோட மொட்டையை போடு. ஆனால் கர்த்தர் தெய்வமானால் வேளாங்கண்ணிக்கு போகாத, தரகமாதா கோயிலுக்கு போகாத, கர்த்தர் இடத்துல வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபி. அல்லேலூயா. இந்த அனலும் இல்லாத, இந்த குளிரும் இல்லாத அந்த வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அக்கினி ஆயிரு, ஃபயர் ஆயிரு, யாரு போனாலும் போகட்டும், நீ நில்லு. அதான் வைராக்கியம், அதான் வைராக்கியம். அதுவும் கர்த்தருக்காக வைராக்கியம், பக்தியில வைராக்கியம், ஜெபத்துல வைராக்கியம், வேத வாசிப்புல வைராக்கியம், சத்தியத்துல வைராக்கியம், கர்த்தருக்காக நிக்கிறதுல வைராக்கியம். கர்த்தரை தவிர இந்த உலகத்துல வேற எதையும் வணங்க மாட்டேன், அதான் கர்த்தருக்காக வைராக்கியம். நீங்க எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்குது? உனக்கு இருக்குதா? உனக்கு இருக்குதா? செல்போன்ல ஸ்டேட்டஸ்ல கூட அந்த வைராக்கியம் இல்லை. பிறந்த நாள் வர முடியல, பிறந்த நாள் 3 சினிமா பாட்டு. எத்தனை சினிமா பாட்டு? 3 சினிமா பாட்டு. உன் போன்ல இருக்கிறவங்கலாம் யார் ரசிக்கப்படுவாங்க? யாருங்க ரசிக்கப்படுவாங்க? உன் பிறந்த நாள் வருது. சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அந்த மாதிரி நீயும் வாழணும்னா அதனால தான் உனக்கு ஆவியானவருடைய வரங்கள் தேவையாக இருக்கிறது. இந்த வரங்களை மாத்திரம் பெற்றுக்கொள். நீ யோசேப்பு மாதிரி சினிமாவெல்லாம் குப்பை போல தள்ளுவ, விக்கிரகங்களெல்லாம் குப்பை போல தள்ளுவ. உனக்கு கர்த்தர் தான் பெருசா தெரிவாரு, உனக்கு கர்த்தருடைய நாமம் தான் பெருசா தெரியும். நீ ஒருத்தியா இருந்தாலும் கர்த்தர தெய்வம், கர்த்தர தெய்வம், கர்த்தர தெய்வம் என்று ஆர்ப்பரிப்ப. ஆனா நீ ஒருவனாக இருக்கையில கர்த்தர் ஒரு ஊரையே உன் மூலமா திருப்ப வச்சிருவாரு. வானத்திலிருந்து அக்னியை இறக்க வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தார். ஒரு எழுப்புதலுக்கு ஒரு கருவியாக எலியா பயன்படுத்தப்பட்டார். ஒரு மிகப்பெரிய குடோனை எரிப்பதற்கு ஒரு தீக்குச்சி பயன்படுகிறது போல அந்த தேசத்தை ரட்சிப்பதற்கு தேவன் ஒரு எலியா என்கிற ஒரு மனுஷனை பயன்படுத்தினார். வெகு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனை பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு வெகு பக்தி வைராக்கியம் உனக்குள்ள சாதாரணமா வராது, ஆவியானவர் இருந்தா வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நல்ல அந்நிய பாச பேசு, ஆவில நிரம்பு. எலியா மாதிரி பரிசுத்த ஆவியின் 9 வரங்களையும் பெற்றுக்கோ. உனக்கு உலகம் குப்பையா தெரியும், இயேசு மட்டும்தான் பெருசா தெரியும், தேவன் மட்டும்தான் பெருசா தெரியும். எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் என்று உலகத்தை சொல்ல வைப்ப, உறவுகளை சொல்ல வைப்ப, மற்ற மக்கள் எல்லாரையும் சொல்ல வைப்ப. நீ அற்புதங்களை செய்வ. நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வாரு. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ தேவனுக்காக நிக்கிற இடத்துல பற்றி எறிவ, பற்றி எறிவ, பற்றி எறிவ. உன்னை எதுவும் பற்றாது, ஆனா நீ மற்றவர்களை பற்ற எரிய வைப்ப, கர்த்தர்களை கொண்டு வருவ. கர்த்தர் ஓ மூலமா பெரிய காரியம் செய்வாரு. பின்னாடி இருக்கிற சகோதரிகள், உனக்கு தேவை ஆவியின் வரங்கள், உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அப்பதான் பலிபீடத்தை இடிக்க மாட்டீங்க, தீர்க்கதரிசிய பட்டயத்தினால கொலை செய்ய மாட்டீங்க. ஆராதனை வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இடிக்கப்படாது. இடிக்கப்பட்டதை செப்பனிடுவீங்க, கட்டுவீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக்கும். கடைசி வரைக்கும், மரண வரைக்கும், சாகு வரைக்கும் உங்களை கர்த்தருக்காக நிற்க வைக்கும். இந்த எலியா கடைசியில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? பரலோகத்துக்கு சூழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா எசபேல் சொன்னா, நாளைக்கு நேரத்தில்
உன் தலை உன் மேலே இருந்துச்சுன்னா என் தேவர்கள் அதற்கு சரியாக செய்ய கடவார்கள் என்று சொல்லி விக்கிரகம் மேலே ஆணையிட்டு சொன்னான். அவள் ஆணையிட்டு சொன்னதுனால என்னமோ எலியாவை ஆண்டவர் சாகவே விடாமல் சூழல் காட்டில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். மறிக்காம இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர், ஒருத்தர் ஏனோக்கு, இன்னொருத்தர் எலியா. ஒருத்தர் ஏனோக்கு, இன்னொருத்தர் யாரு? எலியா. அந்த எலியாவின் தேவன் நம்மளையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறாரு, ஆசைப்படுகிறாரு. அதனால கர்த்தரவங்களை பார்த்து சொல்றாரு, பக்தி வைராக்கியமாயிரு, பக்தி வைராக்கியமாயிரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்காத, வெது வெதுப்பான நிலைமையில இருக்காத, பற்றி எரி, கர்த்தருக்காக உறுதியா நெல்லு, சத்தியத்துக்காக உறுதியா நெல்லு, தேவனுக்காக உறுதியா நெல்லு, கடைசி வரைக்கும் நெல்லு. உன் விசுவாசத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத, உன் விசுவாசத்தை கொஞ்சம் கூட வித்து போடாத, கடைசி வரைக்கும் சாகு வரைக்கும் கர்த்தருக்காக நில்ல. தலைக்கு மேல் கூட கை தட்டி, ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தரணும். ஜெபிங்க, நல்ல கை தட்டி ஜெபிங்க. எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பக்தி வைராக்கியம் உள்ளவனாக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 வாசிங்களேன். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால், அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர், எரிகோவிலே பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி, எலிசாவின் மேலே இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி போதும். நான் சொல்றத நல்லா கவனிங்க. 2வது, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் உங்களை தரமுள்ளவர்களாய் மாற்றும். எப்படி மாற்றும்? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். தரம் உள்ளவர்களாய் மாற்றும், குவாலிட்டி உள்ளவங்களா மாற்றும், மதிப்புக்குரியவங்களா மாற்றும், கனமுள்ளவங்களாய் மாற்றும். இங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இங்கே நடந்த சம்பவம் நான் சொல்லுகிறத உன்னிப்பா கவனிங்க. எலியாவினுடைய உதவி ஊழியக்காரனாக எலிசா இருக்கிறார். இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகள், அதாவது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எலிசாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த எலிசாட்ட சொல்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, எப்பா உன்னுடைய எஜமா இன்னைக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரு, உனக்கு தெரியுமா? அதாவது மறைமுகமாக சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் உன் பொழப்பு உன் எஜமானை வச்சு ஓடிச்சு, ஆனால் இன்னைக்கு உன் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, நீ லாட்ரி அடிக்க போகிற, நீ சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் எலிசா மனசில் வைத்து கொண்டார். எப்பா, எனக்கு ஆசீர்வாதத்தின் ரகசியம் எனக்கு தெரியும், நான் எப்படி தரமுள்ளவனாய் மாற வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எலியாவை பின்பற்றி போகிறார். எலியா தீர்க்கதரிசி சால்வையை முறுக்கி இந்த மண்டையில் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் சால்வை. அந்த மாதிரி சால்வையை எலியா என்ன செய்வார்? தோளில் போட்டிருப்பார். அந்த தோல் போட்டிருக்கிற அந்த சால்வையை முறுக்கி அடிக்கிறார். யோர்தான் 2ஆ பிரியுது. அக்கறைக்கு 2 பேர் கடந்து போகிறாங்க. போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கினி அங்கே எலியா கேட்குறாரு, இவ்வளோ தூரம் என்னை பின்பற்றி வந்திருக்கிறியே, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எலிசா சொல்கிறாரு, உண்மை மேலே இருக்கிற ஆவியின் வர எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்குறார். அரிதானதை கேட்ட, கஷ்டமானதை கேட்ட அப்படி சொல்லிட்டு, நீ என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தேன்னா அது உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. இவர் அவரை பின்பற்றி போகிறாரு. 2 பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அக்னி ரதம், என்ன ரதம்?
நம்ம ஊர்களில் நிறைய சொர்க்க ரதத்தை பார்த்துருப்பேங்க. அந்த அந்த ரதத்தில் தான் மக்கள் போவாங்க. ஆனால் எலியா போனது என்ன ரதம்? அக்னி ரதம். அக்னியில் குதிரைகள், அக்னி ரதம். அதாவது அக்னியா ஒரு ரதம் வந்து ரெண்டு பேரையும் பிரிக்குது. பிரிக்கும் போது ஒரு சுழல் காற்று எலியாவை அப்படியே மேலே மேடை எடுத்துக்கொள்ளுகிறது. நீங்கள்லாம் சூழல் காற்றை என்ன சொல்லுவீங்க? பேயின்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் அது பேய் கிடையாது, அது பரலோகத்துக்கு ஏறி போகிற ஒரு படி. சூழல் காற்று வந்துச்சு பாஸ்டர், நான் பயந்துட்டேன். ஏற்கனவே உங்களுக்குள்ள பேய் இருக்கு. அல்லேலூயா. அந்த சூழல் காட்டில் ஏறி பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் போன பின்பு அவருடைய சால்வை அப்படியே பறந்து வருது. எலியா போய் பிடிக்கிறார். பிடிச்சிட்டு இப்போ யோர்தானை கடந்து போகணும்ல, அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரெல்லாம் அங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலிசா எலியாவை பின்பற்றி போனார், யோர்தானை கடந்து எப்படி திரும்பி வராருன்னு பார்ப்போம்னு யோசித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த எலிசா அந்த யோர்தானுக்கு முன்னாடி வந்து நின்று அந்த சால்வையை முறுக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எலியாவின் தேவன் எங்கே அப்படி சொல்லிட்டு ஓங்கி என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். அடித்த உடனே சிஸ்டர் தூங்குற சிஸ்டர் கவனிங்க, அடித்த உடனே என்ன செய்யுதுன்னா அப்படி யோர்தான் ரெண்டா என்ன செய்யுது? பிளறுது, வழி உண்டாகிறது. அதில் நடந்து வாராரு. அப்படி நடந்து வரும்பொழுது அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் பார்த்தாங்க, பரியாசம் பண்ணவங்க பார்த்தாங்க, கிண்டல் பண்ணவங்க பார்த்தாங்க, கேலி பண்ணவங்க பார்த்தாங்க. ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா இன்னைக்கு பரியாசம் பண்ணுறவங்க, இன்னைக்கு கிண்டல் பண்ணுறவங்க நாளைக்கு ஆச்சரியமாக உங்களை பார்க்கும்படியாக ஆவியின் வரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஏன்னா ஆவியின் வரங்கள் உங்களை தரமுள்ளவன் ஆக்கிறோம், உங்களை குவாலிட்டி ஆக்கிறோம். எலிசாவை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், அதிசயம். எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே இறங்கி இருக்கிறதுன்னு சொல்லி ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டாங்க. எலிசாவின் மேலே இறங்கின அந்த ஆவியானவர், எலிசாவின் மேலே இறங்கின அந்த ஆவியின் வரங்கள், 2 மடங்காக இறங்கின அந்த ஆவியின் வரங்கள் அவரை தரமுள்ளவனாய் மாற்றினது. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை ஆவியானவர் தரமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு தான், குவாலிட்டி உள்ளவர்களாய் மாற்றுகிறதுக்கு தான், விலையேறப்பட்டவர்களாய் மாற்றுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை நிரப்ப பிரயாசப்படுறாரு. நீங்களை நிரப்புவதற்கு அர்ப்பணம் செய்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உன்னை பார்த்து கேலி பண்ணினவன், உன்னை பார்த்து கிண்டல் பண்ணினவன், உன்னை பார்த்து பரியாசம் பண்ணினவன், சர்ச்சுன்னு போற உனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படியெல்லாம் சொன்னவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்தி அவனே உன்னை வந்து பணிந்து கொள்ளும்படியாக, அவனே உன்னை மதிக்கும்படியாக, அவனே உனக்கு வணக்கம் செலுத்தும்படியாய் கர்த்தர் உன்னை தரமுள்ளவனாய் மாற்றுவாரு. நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி ஆவியானவரே. 3வது ஒரு காரியத்தை வாசிங்க, சங்கீதம் 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். பிரதர், சிஸ்டர், தாவீது அவன் குடும்பத்தில் 8வது பிறந்த மகன், கடைசி மகன். அவனுடைய பெற்றோர் இவன் பயனற்றவன் என்று சொல்லிதான் ஆடுமைக்காவது போட்டோம்னு ஆடுமைக்கு அனுப்பிட்டாங்க 17 வயசுலேயே. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் மிலிட்டரியில் இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவனை மாத்திரம் ஆடுமைக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு பயனற்ற பொருளை போல
ஆட்டு மந்தைக்கு பின்னாடி இருந்தான். அதுவும் கறவல் ஆடுகளுக்கு பின்னாடி குட்டி போடும். அந்த குட்டியை தூக்கிட்டு போய் அந்த ஆட்டுக்கு பின்னாடியே போய் அதுக்கு உணவு கொடுக்கணும். அந்த அந்த ஆட்டினுடைய பாலை இந்த குட்டிக்கு கொடுக்கும்படியாக செயல்படணும். அவனுடைய வேலை அதுதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா மாத்தினார். அந்த ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தார். அந்த ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தார். அந்த கறவலாடுகளுக்கு பின்னாடி அலைந்து திரிந்த அந்த தாவீதை எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீதான் ராஜா, இனி நீ மக்களுக்கு பயன்படு, முதல்ல உனக்கு, உன் குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு பயன்படு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ஆண்டவர் தாவீதை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றினார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உங்களையும் உங்களுடைய திறமைகளையும் பயனுள்ளதாக மாற்றுவதற்காக ஆவியானவர் உங்களை நிரப்பும்படி விரும்புகிறாரு. ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ள இறங்குகிறாரோ அந்த மனுஷன் கண்டிப்பா பயன்படுகிறவனாய் இருப்பான். அவனுக்குள்ள ஏற்கனவே தேவன் கொடுத்திருக்கிற அந்த திறமைகளை எல்லாம் கர்த்தர் பயன்படுகிறதாக மாற்றி விடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன என் இருதயத்தை தொட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பயனில்லாமல் போய்விடுகிறது. தனக்கு, தன் குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு எதுக்குமே பயனில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் தாவீதை ஆண்டவர் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றினாரு. அவனுடைய கை திறமையினால் ஜனங்களை நடத்தினான். அதாவது ஆண்டவர் அவனுடைய திறமையவே, அவனுடைய தாளந்தையே பயனுள்ளதாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் திறமைகளை வைத்திருப்பார். இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் தாளந்துகளை வைத்திருப்பார். எல்லாருக்குள்ளேயுமே பாடுகிற தாளந்து, பேசுகிற தாளந்து, படம் வரைகிற தாளந்து, இப்படி பல தாளந்துகளை தேவன் வச்சிருப்பார். ஆனால் அந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த தாளந்துகள் உங்களுக்கு பயன்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புறாரு. அவர் உங்களை நிரப்பி 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 உங்கள் தாளந்துகளுக்கு ஏற்றாப்புல உங்களை நடத்தி உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்ல, 2 கைகளை ஒரு தல்லேலூயா சொல்லுங்களேன். தம்பி உங்களை தான் சொல்கிறேன், நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு சிறு வயசுலேயே பாடுகிற தாளந்து தேவன் கொடுத்துருந்தார். அதாவது நான் சொல்கிறது நல்ல கவனமாக கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சினிமா பாடல்களை அப்படியே பாடுவேன். நான் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் உள்ள பாட்டை அப்படியே கற்றுட்டு உருக்கமாக பாடுவேன். நான் படித்த ஹாஸ்டலில் ப்ரேயர் வைப்பாங்க. ப்ரேயர் சாயந்தரம் போல் வாரத்துக்கு ஒரு நாள் வரிசையாக உட்கார வைத்து பாடல்கள் பாட சொல்லுவாங்க. சிலர் சினிமா பாட்டை பாடுவாங்க, சிலர் வேறு பக்தி பாடல் பாடுவாங்க. ஆனால் நமக்கு கிறிஸ்துவ பாடல்கள் தெரியுமா, அதனால் நான் அழகாக உருக்கமாக ராகமாக இப்போ பாடுறேன் பாருங்களேன். இன்றைக்கி ஒரு பாடல் பாடினேன்னா அதே மாதிரி தான் பாடுவேன். அழைத்தவரே நடத்திடுவா, நம்பினவர் நான் அறிவே அப்படின்னு இழுத்து பையங்கள்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பாட்டை பாடி அழைத்தவர் அப்படி சொல்லி அவ்வளவு அழுகிற மாதிரி அழ வைக்கிற மாதிரி பாடுவேன்னா வாரமே என்னை பாட சொல்லுவாங்க. நான் கிறிஸ்துவ பாடல்களை எடுத்து பாடிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர். அந்த தாளந்து இருந்தது, ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு இடம் இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த பாடல்களை இசை அமைத்து யூடியூப்பில் பதிவு செய்து நிறைய மக்கள் கேட்குறாங்க, நிறைய மக்கள் அதை பார்க்குறாங்க.
அதுபோல இன்னும் திறமைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை திறமைகள்னு சொல்கிறத விட கிருபைகள்னு சொல்லலாம். ஆராதனையில் நம்ம பேசுகிறத அந்த பேசுகிற கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு, பிரசங்கிக்கிற கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. நான் யூடியூப்பில் பதிவு செய்வேன். 4000 5000 3000 அப்படியெல்லாம் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் இன்னும் நிறைய ஜனங்களுக்கு தேவன் பயன்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் தரையில் நிற்க முடியாது. அவன் கண்டிப்பா பயன்படுவான். அவன் பயனுள்ள பாத்திரமாய் மாறுவான். அதுக்கு தான் கர்த்தர் உனக்குள்ள வரணும்னு துடிக்கிறாரு. ராஜா, வாலிப தம்பி, உனக்குள்ள வரணும்னு பிரயாசப்படுறாரு. நீ அவரால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு ஓடுற, அவரை நம்ப மறுக்கிற, அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற, கை தட்ட சொன்னா கை தட்ட மாட்டேங்கிற, சோத்திரம் பண்ண சொன்னா சோத்திரம் பண்ண மாட்டேங்கிற, அந்நிய பாஷை பேச சொன்னா அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிற, அவருக்கு எதிர்த்து 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 நிக்கிற. ஆனா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உன் வீட்டுக்கு வர பிரயாசப்படுறாரு, உனக்குள்ள வர பிரயாசப்படுறாரு. முதல்ல உன்னை பயனுள்ள பாத்திரமா மாத்தணும். யோசேப் மாதிரி மாத்தணும், தாவீது மாதிரி மாத்தணும், யோசுவா மாதிரி மாத்தணும், மோசே மாதிரி மாத்தணும்னு உன்னை தேடி தேடி வராரு. நீ இடம் கொடுப்பியா? இன்னைக்கு நீ இடம் கொடுப்பியா? இடம் கொடுத்தீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்களேன். ஆவியானவர் நிரப்ப போகிறாரு. ஆவியானவர் நிறைய பேர் நிரப்பி கொண்டிருக்கிறார். புது புது வரங்களை தரப்போகிறாரு, வல்லமையை தரப்போறாரு. அதாவது இந்த வாலிபர்களுக்கு இன்னைக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மேல விசுவாசம் தாகம் எதுவுமே கிடையாது. இருக்குதா? இருக்குதா? இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் இருக்கிற வாலிபர்களுக்கு இந்த தாகம் கூட இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஆண்டவருடைய ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு பிரயோஜனப்படு. பிரயோஜனமில்லாத மகனாக மாறிவிடாதே. நான் சொல்றது புரிகிறதா? இங்கே நடக்கிற காரியங்கள் ஒரு சடங்காச்சாரியமான காரியங்கள் கிடையாது. ஏதோ ஒரு மத வழிபாடல்ல. சர்ச்சுக்கு போனால் கையை தட்டணும், அந்நிய பாஷை பேசணும், அப்படி கிடையாது. இது பரிசுத்த ஆவியாகிய தேவனை உனக்குள்ளே பெற்றுக்கொள்கிற காரியம். தம்பி, பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்ல, பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளே பெற்றுக்கொள்கிற காரியம். வாலிபர்கள் சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளே பெற்றுக்கொள்கிற காரியம். நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், நீ இவரில் நிரம்பி இவருடைய வரங்களை நீ பெற்றுக்கொள். உலகத்துக்கு உன்னை உப்பா மாற்றிடுவார் ஆண்டவர். நீ இல்லாமல் எதுவும் இயங்காதபடிக்கு கர்த்தர் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்துருவார். நான் சொல்றத நம்புறீங்களா? பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். உன் வாழ்க்கையை பயனில்லாததாக மாற்றணும், கெட்டு போக வைக்கணும் அப்படி சொல்லி அதுக்குத்தான் உன் கையில் செல்போனை கொடுத்துருக்குறான். அதுக்குத்தான் உன் கையில் நண்பர்களை கொடுத்துருக்குறான். இதெல்லாம் உனக்கு தேவை. இதில் உன் நேரத்தை செலவழி. நீ வாலிபன், நீ போய் கைத்தட்டலாமா? நீ போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பலாமா? அதெல்லாம் பொய் அப்படின்னு உன் இருதயத்தில் சொல்லி வச்சிருக்கிறான். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத. நான் சொல்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. தேவன் உன்னை பிரயோஜனம் உள்ள பாத்திரமா தேவன் பயன்படுத்துவார். உன்னை பயனுள்ள மனுஷனா மாற்றி விடுவார். உன்னை பயனுள்ள மனுஷனா மாற்றி விடுவார். இன்னைக்கு உலகம் உன்னை பார்த்து சொல்லலாம், நீ பிரயோஜனம் மற்றவன், நீ உபயோகமற்றவன் சொல்லி. ஆனால் ஒரு நாள் உன்னை பார்த்து வியக்கத்தக்க, இவன் பிரயோஜனம் உள்ளவன், இவன் மூலமா அற்புதங்கள் நடக்குது, இவன் மூலமா அதிசயம் நடக்குது, ஓ இவனை கர்த்தர் பெரிய ஆளா வச்சிருக்கிறார்னு சொல்ல வைப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எத்தனை பேர் நான் சொல்றத நம்புறீங்க? நான் சொல்றத நம்புறீங்களா? பிரதர், வாலிப தம்பி, நம்புறீங்களா? எவ்வளவோ பலன் கொடுக்கிறேன். ஓ இருதயத்தை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு மோசேயின் மூலமா பேசும் பொழுது ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. இன்னைக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்பு. இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கோ. உன்னை வைராக்கியம் உள்ளவனா மாற்றும், உன்னை தரம் உள்ளவனா மாற்றும். குறிப்பா சொல்றேன், உன்னை உபயோகம் உள்ளவனா மாற்றும். உன்னை விட பெரிய ஆளுகளுக்கு நீ உபயோகமா இருப்ப. உன் அம்மா அப்பாவுக்கு நீ உபயோகமா இருப்ப. உன் சொந்த பந்தங்களுக்கு நீ உபயோகமா இருப்ப. நான் சொல்றேன், தேசத்துக்கே நீ உபயோகமா இருப்ப. நான் சொல்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.